இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் நினைக்கிறது கிறிஸ்துமஸ், அதாவது டிசம்பர் என்று வந்தாலே நமக்கெல்லாம் நினைவில் வருகிறது என்னன்னா, பொதுவாக எல்லாருக்குமே நினைவில் வருகிறது, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் டிசம்பர் என்றாலுமே இந்த கிறிஸ்தவருடைய பண்டிகைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் இது அவர்களுக்கு மாத்திரம் உரியதல்ல, இது எல்லாருக்குமே உரியதான ஒரு பண்டிகை என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்பவர் அவர் ஒரு தனிப்பட்டவர் அல்ல, தனிப்பட்ட தெய்வம் அல்ல, அவர் எல்லாருக்கும் பொதுவான ரட்சகர். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் எல்லாருக்குமாய் வந்தவர் என்பது உண்மை. இதுதான் சத்தியம். இதுதான் நாங்கள் அனைவருக்கும் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகளோடு கூட தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது பல நேரங்களில் நாம் கேட்டிருக்கலாம். அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே மனிதராய் பிறந்தார். அவர் பிறப்பின் நாட்களிலே ஒரு சில சம்பவங்கள் நடந்தது. இதிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சம்பவம் தான் அவருடைய பிறப்பின் அந்த இடத்திலே, பிறந்த அந்த இடத்திலே அவருக்கு கொண்டு வரப்பட்ட சில வெகுமதிகள், சில பரிசுகள். இதை குறித்து தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏனென்றால் இந்த கிறிஸ்துமஸ் என்பது இது பரிசுகளை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நாளாய் நாம் நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பரிசு நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த பரிசு. அந்த பரிசை நாம் நினைவு கூறும்படியாகத்தான் இன்றைக்கு நாம் அநேகருக்கு அந்த பரிசுகளை நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருக்கும் சில பரிசுகள் கொடுக்கப்பட்டது. அந்த பரிசுகள் தான் இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியமாய் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். இது ஒரு சரித்திரம், இது ஒரு கதையோ ஒரு புராணமோ அல்ல, இது ஒரு சரித்திரம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்னவென்று சொல்லி அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது ஒரு வேத புத்தகம் வைத்திருந்தால் நீங்கள் அதை வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளைகளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், அதாவது கிழக்கிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நட்சத்திரம் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டு அதை பார்த்து அறிந்து, ஏனென்றால் கிழக்கிலே அந்த சாஸ்திரிகள் கண்ட பொழுது அங்கே ஒரு நட்சத்திரம், ஒரு விசேஷமான ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை அறிவித்தது. இன்றைக்கும் அநேகர் நம்ம உலகத்திலே பார்க்கும் பொழுது இந்த 4 நட்சத்திரங்களை பார்த்து கணிக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கே அந்த நட்சத்திரம் என்ன செய்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ரட்சகர் பிறக்கிறார் என்று சொல்லி அந்த சாஸ்திரிகளுக்கு அது அறிவித்தது. இந்த சாஸ்திரிகள் யார் என்று சொன்னால், வானத்தின் காரியங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்கள். இவர்கள் இந்த வானத்தின் காரியங்களை ஆராய்ச்சி செய்து விசேஷங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே இந்த வானத்திலே ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு புதிய ஒரு பெரிய காரியம் நடக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த நட்சத்திரம் அவர்களை விட்டு நீங்காதபடிக்கு அவர்களுக்கு அது வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது. அப்பொழுது அவர்கள் இந்த குறிப்பிட்ட விசேஷமான நாளில் இந்த நட்சத்திரம் உதிக்கிறதே, இது நீங்காதபடிக்கு நம்மிடத்தில் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது, என்ன காரியம் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது அந்த நாளிலே ஒரு விசேஷமான குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் அதை கண்டு இந்த குழந்தை மிகவும் உலகத்துக்கே மிக விசேஷமான ஒரு குழந்தை என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டு அந்த குழந்தையை நாம் நேரிலே வந்து பார்க்க வேண்டும், அந்த குழந்தையை நாம் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கிழக்கிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு வருகிற அந்த பிரயாண தூரம் மிக 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 அது தொலைவானது. அந்த தூரத்தை அவர்கள் கடந்து வரும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ரட்சகரை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த ரட்சகர் குழந்தையால் அவர் பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த விசேஷமான குழந்தைக்கு நாம் ஏதாவது ஒரு கிஃப்ட், ஒரு வெகுமதியை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் இந்த பொன் தூக்கு காரியங்களை அவருக்கு வெகுமதியாய் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கும் இந்த கிஃப்ட், இந்த பரிசு என்ற ஒரு காரியம் நமக்கு மிகவும் பிடித்தமானது இல்லையா? அந்த மாதிரி தான் அவர்கள் தனக்கு, இப்ப நாம
ஒரு பரிசுகளை நாம் கொடுத்து நாம் அந்த அன்பை வெளிப்படுத்துவோம். அதேதான் கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்கிறது? இன்றைக்கு இந்த பரிசுகளை மற்றவர்களுக்கு கொடுத்து நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு அதுதான் ஒரு விசேஷமான காரியமாய் ஏற்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம் தான் இன்றைக்கு அந்த கொடுக்கிற அந்த வெகுமதி, அந்த கிஃப்ட். அவர்களும் அந்த அன்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தும்படியா இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பொன் வெள்ளை கோலம் தூபவர்க்கம் இந்த காரியங்களை அவருக்கு கொடுத்தார்கள். இங்கே பார்க்கும் பொழுது இந்த பொன் என்ற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு விலையேற பெற்றவர் என்பதை நமக்கு அது என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இங்கே இந்த பொன் என்ற ஒரு காரியத்தை அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் கொடுத்து என்ன செய்தார்கள்? அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். இங்கே இந்த பொன் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோபு 23:10. இங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, யோபு 28:1 நாம் வாசிக்கும் பொழுது யோபு 28:1 வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. இப்ப இந்த பொன் எதன் பிரதிபலிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பொன்னை எதற்காக அடையாளமாய் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது ஒருவேளை அவர் என்ன அந்த ஒரு தேவகுமாரனாய் அவர் பரலோகத்துல இருந்திருக்கலாம். ஆனால் அந்த உலகத்தில் அவர் வரும் பொழுது ஒரு மாட்டு கொட்டிலை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அவர் புடமிடப்பட போகிறார் என்ற ஒரு அடையாளம் தான் இந்த பொன். ஏனென்றால் நாம் சாதாரணமாய் நமக்கு எல்லாருக்குமே தங்கம் பிடிக்காதவங்க யாரா இருக்கீங்களா? தங்கமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? இன்னைக்கு விலை வேற ஏறி போச்சு, பிடிக்காதா? இன்னைக்கு என்ன ஆச்சு? விலை வேற ரொம்ப ஏறி போச்சு. அதனால எல்லாருக்குமே பொன் என்பது மிகவும் விலையேற பெற்றது. ஆனா இந்த பொண்ணு எப்படி வருது நம்ம கைக்கு? சாதாரணமா வந்துட்டதா? கிடையாது. அந்த பொன் அதை எடுக்குகிற இடம் என்பது அது மிகவும் கடினமான ஒரு இடம். ஒரு கஷ்டமான இடத்திலிருந்து தான் அதை எடுக்கிறார். அப்படிப்பட்ட எடுத்த உடனே நம்முடைய கரத்துக்கு கிடைக்கவில்லை. அதை என்ன செய்கிறார்கள்? அதை நெருப்புல எடுக்கிறார்கள். அது பல ப்ராசஸ பார்க்குது. அதெல்லாம் பார்த்துதான் அதை உருக்கி என்ன செய்கிறார்கள்? அதற்கு பின்பாக நாம் அழகாய் பார்க்கிற அணிகலனாய் வருகிறது. விசேஷமாய் அதற்கு புடமெடுக்கிற ஒரு இடம் என்பது என்ன தெரியுமா? நெருப்பு. இந்த பொண்ணு நம்ம பார்க்கிறதுக்கு அழகா ஜொலிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி அது போடப்படுகிற இடம் என்பது எங்க தெரியுமா? எங்க? நெருப்புல. நெருப்பில இடப்பட்டுதான் அது நம்மிடத்துல என்னவா வருகிறது? அழகான ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொன்னாய் வருகிறது. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். அவர் நமக்காய் வருகிறதற்காக, நமக்காய் ரட்சிப்பை கொடுக்கிறதற்காக அவர் பொன்னை போல சோதிக்கப்பட்டார். அவர் பொன்னை போல புடமிடப்பட்டார். அவர் பிறப்பிலிருந்தே அவர் தாழ்மையும் எளிமையும் பாடுகளையும் சந்தித்துதான் நமக்கு அவர் ரட்சகராய் வெளிப்பட்டார். ஏன் தெரியுமா? நமக்கு நம்மை அவர் அழகுபடுத்தபடியா, நம்மை மேன்மைப்படுத்தபடியா, நம்மை உயர்த்தபடியா. இந்த பொண்ணு பல வேதனைகளை அனுபவித்து அது அழகான பொன்னாய் ஜொலித்து நமக்கு என்ன செய்கிறது? அழகை கொடுக்கிறது. அது ஏன் அப்படியா உண்டாக்கப்படுகிறது சொன்னால் நம்முடைய மேன்மைக்காக தான் இல்லையா? அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பல பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் பொன்னாய் வெளிப்பட்டார். பொன்னாய் வெளிப்படுத்தி நமக்கு மேன்மை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் புடமிடப்பட்ட பொன்னாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அன்றைக்கு சாஸ்திரிகள் அவருக்கு பொன்னை கொண்டு வந்து அவர்களுக்கு பரிசாய் கொடுத்தார்கள். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது தூபவர்க்கம். இந்த தூபவர்க்கத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இது கடவுளுக்கு ஒரு மகிமையை செலுத்தக்கூடிய ஒரு பொருள். இதை நாம் வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 30:38 நாம் வாசிக்கிறோம். நான் சீக்கிரமாய் முடித்து விடுகிறேன். யாத்ராகமம் 30:38. யாத்ராகமம் 30:38 நாம் வாசிக்கிறோம். அது
அதுக்கு முந்தின வசனம் இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளாகாது இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இந்த தூப வர்க்கம் என்பது இதுக்கு ப்ராசஸ், இது நிறைய என்ன மெத்தட்ல செய்யணும், என்னென்ன போடணும், எல்லாமே என்ன இருக்கு, அந்த தூப வர்க்கத்துக்கான காரியங்கள் இருக்கிறது. இந்த தூப வர்க்கத்தை செய்ய வேண்டுமானால் இது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அது என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவர் அந்த காலகட்டங்களில் இந்த தூப வர்க்கத்தை அவருக்கு செலுத்தும் பொழுது அந்த வாசனை அவர் என்ன பண்ணுவாரா, அவர் நுகர்ந்து அவர் ஸ்மெல் பண்ணுவார். இந்த தூப வர்க்கத்தின் வாசனை, ஏன்னா அதிலே போடக்கூடிய பொருட்கள் என்பது சாதாரணமான பொருட்கள் அல்ல, இது கடவுளுக்கு தெய்வத்துக்கு மகிமை கொடுக்கக்கூடிய பொருட்களாய் அதிலே சேர்க்கப்படுகிறது. அந்த பொருட்களை சேர்த்து அதை உருவாக்கி அதை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அதை போடும் பொழுது அந்த வாசனை அவர் நுகர்ந்து அதிலே அவர் என்ன செய்கிறாரா, பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த தூப வர்க்கத்தை செய்யும் பொழுது இது அவருக்காக செய்யப்படுகிறது. இது எந்த ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது, அந்த மகிமையை என்ன பண்ணக்கூடாது, அந்த தூப வர்க்கத்தின் மகிமையை அதை கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தூப வர்க்கம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் அவர் மகிமை பொருந்தினவராய் இருக்கிறார். அவர் எல்லா மேன்மைக்கும் உரியவராய் இருக்கிறார். எல்லா மகிமையும் அவருக்கே உரியது என்பதை அவருக்கு வெளிப்படுத்தும்படியாய் இந்த தூப வர்க்கம் செலுத்தப்பட்டது. அநேகர் நீங்க கடவுளுக்கு ஒரு மகிமையை செலுத்தும்படியா அநேக பல விதங்கள் என்ன பண்றீங்க, நீங்க உங்களுடைய தூப வர்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீர்கள், சரிதானே? நீங்க ஒரு கடவுளை நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது என்ன பண்றீங்க, அநேக விதங்களில் தூப வர்க்கத்தை நீங்க ஏற்படுத்தி நீங்க என்ன செய்றீங்க, அந்த மகிமையை செலுத்துகிறீர்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகிமைக்கும் மேலானவராய் அவர் காணப்படுகிறபடினாலே அவருக்கு அந்த தூப வர்க்கத்தை அவர்கள் கொண்டு வந்து செலுத்தி அவர் எவ்வளவு விலையேற பெற்றவர் என்பதை அங்கே வெளிப்படுத்தினார்கள். அடுத்ததாய் வெள்ளை கோலம். இந்த வெள்ளை கோலத்துக்கான வசனம் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. இந்த வெள்ளை கோலத்துக்கான அடையாளத்தை நாம் பார்க்கும் பொழுது வெள்ளை கோலம் என்பது ஒரு வாசனை நிறைந்தது. இது ஒரு விலை மதிக்க முடியாதது. இது ஒரு பெண் என்ன செய்கிறார் சொன்னால், இயேசு கிறிஸ்து மரிக்கிறதற்கு முன்பாக அவள் அதை உடைத்து இயேசு கிறிஸ்துவின் தலையிலே ஊற்றி அவள் என்ன செய்கிறாள், அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அதை பார்க்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இது எவ்வளவு பெரிய விலையேற பெற்றது, இதை கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் ஊற்றி வீணாக்குகிறார்கள். இவ்வளவு பிரஷியஸான ஒரு விலை மதிக்க முடியாத வெள்ளை கோலமா இருக்கிறது சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவளை விட்டுவிடு, இவள் என்னுடைய அடக்கத்திற்கான காரியத்தை வெளிப்படுத்துகிறாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வெள்ளை கோலம் என்பதை அன்றைக்கே கணித்து விட்டார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இது அவருடைய மரிப்பதற்கான ஒரு அடையாளம் என்று சொல்லி. அப்படியானால் பொன், வெள்ளை கோலம், தூப வர்க்கம், இந்த மூன்று காரியமுமே இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக வந்தார், நமக்காக அவர் தியாகமாய் கொடுக்கப்பட்டார், அவர் தெய்வத்துவத்தை வெளிப்படுத்துகிறதா இந்த தூப வர்க்கம். மூன்றாவதாய் நாம் பார்க்கும்போது வெள்ளை கோலம் என்பது அவர் நமக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுகிற காரியத்தை சொல்லப்படுகிறதா இந்த வெள்ளை கோலம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அடையாளத்திலேயே அவருடைய வாழ்க்கையின் தியாகம், அவருடைய தெய்வத்துவம், அவருடைய அந்த அடக்கம் எல்லாமே என்ன செய்திருக்கிறது, இந்த மூன்று வெகுமதிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பொன்னாய் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் நம்மை ஜொலிக்க செய்கிறவராய் இந்த உலகத்திலே தியாகத்தின் அடையாளமாய் வந்தார். இரண்டாவது தூப வர்க்கமாய் அவர் ஒரு தெய்வத்துவத்தின் தன்மையாய் கொண்டிருக்கிறவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் தெய்வத்துக்கு மகிமையாய் செலுத்தப்படுகிற இந்த தூப வர்க்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பிறப்பை வெளிப்படுத்தும்படியாய் தூப வர்க்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது வெள்ளை கோலம் அடக்கத்துக்கான ஒரு காரியமாய் அவர் நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்தார், நமக்கு இரட்சகராய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை காணப்படும்படியா இந்த மூன்று காரியங்களும் அவருடைய பிறப்பின் நாளிலேயே இவைகள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு நாம் அநேக வெகுமதிகளை நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம். அநேக பரிசுகளை நாம் எந்த சூழ்நிலையிலும், ஒரு பண்டிகையா இருந்தாலும் சரி, ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு பிறந்த நாளா இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலுமே பரிசு என்பது இல்லாமல் இருக்கிறதா? பரிசு இல்லாத ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கா? பரிசு இல்லாத ஒரு விசேஷம் இருக்கிறதா? இல்ல. எல்லாவற்றிலுமே இந்த கிஃப்ட் என்கிற காரியங்கள், பரிசு என்ற ஒரு காரியம் நமக்கு காணப்படுகிறது. இன்றைக்கும் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பரிசு நமக்காக கொடுக்கப்பட்டு
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசை நாம் அதை திறந்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு gift கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த gift-ஐ இப்போ உங்களுக்கு நாங்க ஒரு gift கொடுக்கிறோம்னு சொன்னா அதை நீங்க வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டா உங்களுக்கு அது தெரியுமா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு? தெரியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அது எவ்வளவு